நம்ம உடம்புல தேவைக்கு அதிகமா கொழுப்பு சேர்ந்துட்டா அதுதான் உடல் பருமன். இது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க. உடல் பருமனால நிறைய உடல்நல கோளாறு வர வாய்ப்பு அதிகம். அதனால உடல் பருமனை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதை குறைக்கவும் முயற்சி பண்ணணும். இப்போ எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேயும் உடல் பருமன் பிரச்சனை அதிகமாகிட்டு வருது. குறிப்பா நகர பகுதிகள்ல இந்த பிரச்சனை அதிகம். வேலைக்கு போற அம்மாக்கள வீட்டுல சமைக்க நேரம் இல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம் டிவி, கம்ப்யூட்டர், மொபைல் போன் உட்கார்ந்து வேலை செய்யறதுனா உடற்பயிற்சியும் குறைஞ்சிட்டு வருது. முக்கியமா நம்ம சாப்பிட உணவு பழக்கம் தான் உடல் பருமனுக்கு முக்கிய காரணம். அதிகமா எண்ணெய், காரம், இனிப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிடுறது, பேக்கரி சாமான்கள், கார்பனேட்டட் பானங்கள் எல்லாம் உடல் பருமனுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி உடற்பயிற்சி இல்லாதது, மன அழுத்தம், போதுமான தூக்கமின்மை இதெல்லாம் கூட உடல் பருமனை அதிகரிக்கும். முதல்ல நம்ம சாப்பாட்டுல கவனம் செலுத்தணும். அதிகமா காய்கறிகள், பழங்கள் சாப்பிடலாம். வெள்ளை அரிசிக்கு பதிலா சம்பா அரிசி, கோதுமை மாதிரியான தானியங்கள் சேர்த்துக்கலாம். தினமும் கொஞ்ச நேரம் நடைபயிற்சி, யோகா, விளையாட்டு மாதிரி உடற்பயிற்சி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு வேலைகளை நாமளே செய்யறது கூட ஒரு நல்ல உடற்பயிற்சி தான். பிரியாணி, பூரி மாதிரி எண்ணெய் படர்ந்த சாப்பாடுகளை குறைச்சு வீட்டு சமையல் சாதம், சாம்பார், சூட்டு மாதிரி சாப்பிட முயற்சி பண்ணுங்க. தினமும் காலையில இட்லி, தோசைக்கு பதிலா ராகி கஞ்சி, கேழ்வரகு தோசை மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க. பஸ் ஸ்டாப்ல ஒரு ஸ்டாப் முன்னாடியே இறங்கி நடந்து போங்க. லிஃப்ட் பதிலா ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணுங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம ஆரோக்கியத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உடல் பருமனை குறைக்குது ரொம்ப கஷ்டம் இல்ல. சின்ன சின்ன மாற்றங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணா போதும். நிச்சயமா நல்ல மாற்றத்தை பாருங்க.